சோனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் படிப்பில் பின்தங்கி இருக்கிறார்கள். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சச்சார் கமிட்டி அறிக்கையும் அதுதான் சொல்லுது. இந்த முக்கியமாக நமக்கு இந்த சமூகத்துக்கு சொத்து தேவையில்லை, இப்போது கல்வி தான் தேவை. அந்த கல்வியோடு சேர்ந்த அரசு உத்தியோகங்கள் தான் தேவை. அப்போ உடன்குடியில் பாருங்கள், ஒரு ஐஏஎஸ், அதாவது டிஎன்பிசி குரூப்பில் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் சகோதரர் ஹதாப் கபீர் பிஏபிஎஸ்சி நியமனம் பெற்றிருக்கிறார். அங்கே இலவசமாக இதை பயிற்சி கொடுக்குறாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2/2A தேர்வில் நமது உடன்குடி லீட் அகாடமியின் மாணவரான மிஸ்டர் ஏ ஹதாப் கபீர், சன் ஆஃப் அப்துல் ரவுஃப் மதீனா அவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2/2A தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்று 13/6/2024 தொழிலாளர் நலத்துறையில் அசிஸ்டண்ட்டாக பணியாணை பெற்றுள்ளார். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ் இவரின் பதவிகளை மேன்மேலும் உயர்த்துவானாக. நமது ஊரிலிருந்து இன்னும் நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்குவானாக. அவரது வெற்றிக்கு அல்லாஹ்வின் உதவியுடன் அவரது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கல்வி அறிவும் காரணமாக இருந்துள்ளது. அதாவது எந்த ஒரு சமூகத்திலையும் அரசு அதிகாரம் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒடுக்கப்படுவீங்க. இப்போது பிராமணர்கள் இந்த அளவு பாதுகாப்போடு இருக்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசனே அவர்கள் தன்னுடைய சொத்தை வித்தாவது படித்து ஒரு அரசு உத்தியோகத்தை பெற்றுடுறாங்க. அதுதான் முக்கியம். அதில் அவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. அதான் பாருங்கள், அவரது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கல்வி அறிவும் காரணமாக அமைந்து அவரது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து அவரது பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அவருக்காக துவா செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாருங்கள் வீட்டுக்கு ஒரு அரசு அதிகாரியை உருவாக்குவோம். அதுதான் நமக்கு முக்கியம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவசியம் இல்லைங்க, தேவைப்படுறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. இலவச பயிற்சி மையம் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னாக்க நம்மக்கிட்ட இப்போ அல்ஹம்துலில்லாஹ் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் முஸ்லீம்கள் கொஞ்சம் ஓரளவு சவுண்டாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே வெளிநாட்டு நம்பி இருந்ததுனால தான். இப்போ முன்னாடி சிலோனுக்கு போயிட்டுருப்பாங்க, பர்மாவுக்கு போயிட்டுருப்பாங்க, அடுத்தாப்புல மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கு அடுத்தாப்புல அரபு நாடுகள், சவுதி, துபாய், குவைத்து, இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த வகையில் அவர்கள் ரொம்ப கடினமாக உழைச்சி, எல்லாம் உழைப்பாளிகள், கடினமாக உழைச்சி குருவி சேர்க்கறது மாதிரி சேர்த்து ஒரு நல்ல வீட்டை கட்டுவாங்க, ஒரு இடத்த வாங்குவாங்க. இது மாதிரி இப்போ ஓரளவு நல்லா வசதியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமங்களும், முஸ்லீம் கிராமங்களுக்கு நீங்கள் போனாவே தெரியும். ஆனால் வட மாநிலங்களில் ரொம்ப நிலைமை மோசம். அதாவது ஹரிஜனங்களை விட ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. அதுதான் நிலைமை. அதோடு இல்லாமல் இவங்கள்ட்ட சொத்து தான் இருக்குது ஒழிஞ்சு அரசு உத்தியோகங்கள் கிடையாது. இப்போ தான் கல்வியில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கல்வியில் படித்தவங்க கூட என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க. அங்கே போராட மாட்டேங்கிறாங்க. அரசு வேலைகளை பெறுவதற்கு மற்ற சமூகம் எப்படி, பிராமண சமூகமோ மற்ற சமூகங்களோ, வன்னியர் சமூகம், தலித் சமூகம், இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை நம்ம படுறதில்ல. எடுத்தவொடனே முன்னாடி 10th முடித்தவொடனே பாஸ்போர்ட் எடுப்போம். இப்போ ஒரு டிகிரி முடித்தவொடனே பாஸ்போர்ட் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வெளிநாடு போயிடுவோம். இதை நம்ம ஒரு அரசு உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க. அது நம்ம அனுபவபூர்வமாக நம்ம பார்க்குறோம். இந்த அரசு உத்தியோகம் உங்கள்கிட்ட இல்லைன்னாக்க ரொம்ப பெரிய எவ்வளோ சொத்து உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த அரசு அதிகாரி உங்களை அவ்வளோ சீப்பாக நடத்துவான், சீப்பாக பிஹேவ் பண்ணுவான் உங்களோட. நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை, என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள். ஆயுதம் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிகாரம் இருந்தால்தான் பாதுகாப்பு. அதிகாரம் என்பது வெறும் பொலிட்டிக்கல் பவர் அல்ல. ஒரு விஏஓ ஆவது கூட அதிகாரம் தான். ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆவது கூட ஒரு அதிகாரம் தான். ஒரு தலையாரி வேலைக்கு போவது கூட அதிகாரம் தான். அதிகாரம் என்பது த்ரூ எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்.
அதுதான் எம்பவரிங். அதிகாரமற்றவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள், அதிகாரமற்றவர்கள் தான் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள், அதிகாரமற்றவர்கள் தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களை எம்பவர் செய்ய வேண்டும். எம்பவரிங் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன், அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன், முன் நிபந்தனை எஜுகேஷன், கல்வி. எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதுதான் சிறந்த ஆளுமை. நடுநிலைமை என்று ஒன்று கிடையாது. சமனில்லாத சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது கிடையாது. நியூட்ரல் பொசிஷன் என்பது பொய், அது ஃபேக். ஒன்று ஆதிக்கம் செய்கிறவர்களின் பக்கம் நிற்கணும், அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும். ஏன்னா இங்க ஈக்குவாலிட்டி. திருமாவளவன் அவர்கள் பேசின அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்க. அதில் அவர் சொல்கிறதும் அதுதான். நீங்கள் வந்து பொருளாதாரம் இருந்தால் உங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. உங்களுக்கு எப்போ பாதுகாப்புனாக்க, நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கும்போது தான். ஒரு விஓ, ஒரு கிளாஸ் டீச்சர், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அரசு உத்தியோகமாக இருந்துச்சுனாக்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உங்களுடைய இறப்புக்கு பிறகு பாதுகாப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கரெக்டான வார்த்தை அது. இதை வந்து நம்ம முஸ்லீம்கள் வந்து ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டோம். நாம் வந்து அதனால தான் இவ்வளோ இல்லல்களை நம்ம அனுபவிக்கிறோம். தீவிரவாதின்னு கண்டவனும் வந்து படத்தை எடுக்கிறான், தீவிரவாதிங்கிறான். ஊர்லேயே ரொம்ப நல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட முஸ்லீம் கிராமங்களில் அதிகம் வராது. ஒரு போலீஸ் அதிகாரி கூட வரமாட்டாங்க. அந்த அளவு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சமூகத்தை ஒரு தீவிரவாதியாக, உலக மகா கொடூரர்களாக படங்கள்லாம் எடுத்து அவனும் காசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பத்திரிகையில் அவன் இஷ்டத்துக்கு அவன் எழுதுகிறான். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னாக்க, உங்கள்கிட்ட அதிகாரம் கிடையாது, ஆட்சி அதிகாரம். அதை நோக்கி பயணிப்போம். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம்.